டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்குறீங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வு அதனுடைய மதிப்பெண்களும் நம்ம வந்து கட் ஆஃபில் சேர்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து அதை பேர்லேயே சொல்லிட்டாங்க, தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். அதை வந்து கட் ஆஃப் மார்க்கில் சேர்க்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. கட் ஆஃப்க்கு அது வந்து அந்த மார்க் வந்து எலிஜிபிளே கிடையாது. நம்ம வந்து சப்ஜெக்ட் பேப்பரில் என்ன மார்க் வாங்குகிறோமோ அது மட்டும்தான் எலிஜிபிள். அது மட்டும்தான் கட் ஆஃப்க்கு இதாகும், குவாலிஃபிகேஷன் ஆகும். மீதியை வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40% மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும். அதை தாண்டி நீங்கள் அதில் 50க்கு, அதாவது இருக்கிற கொஷின் 100க்கு 100% எடுத்தாலுமே உங்களுக்கு அதே எலிஜிபிள் தான். நீங்கள் 40% மார்க் எடுத்தாலும் அதே எலிஜிபிள் தான். நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தாலும் அதில் ஜஸ்ட்டு பாஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிறது தான் அதில் கான்செப்டே தவிர நீங்கள் வந்துட்டு அதில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் வந்து தமிழ் கட் ஆஃப் கட் ஆஃபில் தமிழ் மார்க்கையும் சேர்த்துக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 30 மார்க்கையும் சேர்த்து நான் வாங்கினது 130, 140, 120 அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுக்குறீங்க. எனக்கும் கால் பண்ணியும் ஒரு சிலர் கேட்குறீங்க, தமிழும் சேர்த்து எனக்கு இந்த மார்க் வந்து வருது, இப்போ நான் வந்து இதுக்கு எலிஜிபிளா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து அதை தான் சொல்கிறோம், தமிழ் வந்து சேர்த்துக்க தேவையில்லை. தமிழ் வந்து வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். ஸோ தமிழ் மார்க் இல்லாமல் உங்களுடைய மார்க்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாமையே நிறைய பேர் வந்து இதனுடைய டேட்டாஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் மேபி உங்களோட கம்யூனிட்டி, அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்க, என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணும்போது அதை பார்க்குற ஒரு சில நண்பர்களுக்கு அவங்களுடைய மதிப்பெண்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய மதிப்பெண்களும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சின்ன அனலைசஸ் அப்படின்றது உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், கீழே வந்துட்டு கமெண்டில் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத தனியாக கூட கொடுங்க. ஏன்னா இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ மார்க் அப்படின்றது யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து காலையில் என்கிட்ட இல்லை சார் நான் 120 வாங்கினேன் மார்க்கு அப்படின்றாப்புல. எல்லாம் எவ்வளோ கொஸ்டினுக்குங்க 120 அப்படின்னா மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டியோடு சேர்த்து 120 அப்படின்றார். ஸோ அதுதான், அதை நம்ம வந்து எலிஜிபிலிட்டியை சேர்க்க தேவையில்லை. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் எலிஜிபிள் ஆகிறதுக்கு மட்டும்தான். உங்களுடைய பேப்பர் வேலிடேஷன் ஆகணும் அப்படின்னா அது வந்து எலிஜிபிளாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த தமிழ் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அதனால் தமிழ் சேர்த்து சொன்னாலும் சரி, தமிழில் இவ்வளோ மார்க் அப்படின்றத சைடில் மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதை கொஞ்சம் தெளிவாக கொடுத்தீங்க கமெண்டில் அப்படின்னா பார்க்குற நண்பர்களுக்கும் தெரியும், ஓகே அவங்க இப்போ அதே கேட்டகரி அதே கம்யூனிட்டியில் இருக்காங்க, நீங்கள் அவங்களோட அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.